அழகா வீடியோஸ் பேசுறேன். இங்க நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து தி நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் அனிமோட சீரிஸ் எபிசோட் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாங்க உங்களால முடிஞ்ச படம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் நாள் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். இது மாதிரி வாசி போடுவோம். கண்டிப்பா இந்த வீடியோல செக் பண்ணி வச்சுருங்க. அப்பதான் கதையை புரியும். உண்மையிலே பிரமாதமா இருக்கும் இந்த ஃபுட்பால் அனிமே. பட் ஆனா நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்த வீடியோ எல்லாம் போடுவேன். நான் இப்பயே சொல்லிடுறேன். சரிங்க சார், கதை உள்ள போலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் இப்ப பலமா ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஹீரோவை நம்பர் 4 வந்து பிளாக் பண்ணிருக்கான். கபீரவை விளையாட விட கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா, பட் இருந்தாலுமே பரவாயில்ல. டிஃபென்சிவ்ல மிடில் ஃபீல்டரா யூபிஏ இருக்கான். ஓபன் ஸ்பேஸ்ல கண்டிப்பா இல்லாம சுகேருக்கு வாய்ப்பு கிடைச்சான். அவன் பாஸ் பண்ற பால் யாருக்கு போகும்னா கண்டிப்பா இல்லாம ஐசாவாக்கு தான் போகும். ஏன்னா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இப்போ நீ யாரு? நான் தான் இந்த டீம் உடைய மேனேஜர் இப்போ அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஐசாவா கிட்ட இருக்கிற பாலை வந்து வாங்குறது பார்க்க, பட் ஆனா விட மாட்டானுங்க. யூபிஏவும் நம்ம ஐசாவா கிட்ட இருந்து பாலை வாங்குறது பார்ப்பான். யோசிக்கிறான் லெஃப்டா லைட்டா. அப்புறம் பார்த்தா கேப்ல பாலை போட்டுருவான். அந்த பால் கண்டிப்பா இப்ப ககேரி கிட்ட தான் போக சொல்ல ககேரி கிட்ட பால் போன அடுத்த செகண்டே பார்த்து இவனை விடக்கூடாதுன்னு போறாங்க. என்னோட பக்கம் ஹீரோ சமவேகமா போயிட்டு பிடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா சொதப்பிடுவான். பால் வந்து வெளியே போயிடும். அட கடவுளே, ரொம்ப கிட்ட போயிடும். சரியா சொன்னீங்க. கண்டிப்பா வந்து ஏன்னா 2 மீட்டர் ரீச் பண்ணிதான் அவனே தோத்துருப்பான் வெளியே. உண்மையிலே சொல்றேன், இவன் இருக்கிற வச்சும் நம்மளுடைய டீம் வந்து உருப்படாது. அதே அந்த பால் எல்லாம் ரீச் பண்ண முடியாது. ஏன் தான் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நிச்சயமாவும் இவனை கலைக்க கோட்டை உன்னொரு பக்கம் கடுப்பா வரும். இன்னொரு பக்கம் ஹீரோடைய அண்ணங்கரணும். இங்க பாரு, அடுத்த முறை உனக்கு தானே பாஸ் பண்ணுவேன். அடுத்த முறை விட்டாத. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கோவத்தோட திரும்பி ஆடத்துக்கு தயாரிடான். ஹீரோ அண்ணங்கர திரும்பி பால பாஸ் பண்ண நம்ம திரும்ப ஹீரோ கோட்டை விட்டுருவான். நிச்சயமா உன்ன பக்கம் தெரிஞ்சுட்டு கோட்டை உன பக்கம் கடுப்பாவ. என்னப்பா அவன் ஒரு பால கூட தொடல எனக்கே கடுப்பாவது. கவலைப்படாத, கண்டிப்பா வந்து ஐசாவாக்கு கதிரை மேல நம்பிக்கை இருக்கு. அதனால ஏழாவது பாலையும் அவனுக்கு பாஸ் பண்ணிருக்கான். ஹீரோ பலகட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு கோல் கூட போடல. கதிரும் பரவாயில்லடா, ஒன்னு உனக்கே தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப உண்மைச்சு வந்து போல. எவனா சப்ஜெக்ட் வெளியே போயிடும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நானும் இதே ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். கண்டிப்பா திரும்பி ஐசாவா தன்னுடைய தம்பிக்கு தான் பாஸ் பண்ண போறேன். ஏன் இப்படி சொல்றேன்? எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் அவங்களை பாத்துட்டு இருக்கேன். அவனுக்கு 2 பேரும் ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. யாராலையும் அவனுக்கு ஜெயிக்க முடியாது. திரும்பி இப்ப யோசிக்கவும் நடுவில் வர ஐசாவா இப்போ எந்த சைடு போட போறான்றது தெரியல. திரும்பி அதே மூவ் பண்ணி டெக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனு தேர இருக்கேன். ஐசாவா கிளம்ப ஹீரோவை டார்கெட் பண்ணிட்டு அவனுக்கு தான் போட போறேன். குறுக்கால எத்தனை பேர் இருந்தாலுமே சரி, ஆனா நம்ம பால் ஃபைட் அடிப்பான் பாருங்க. பால் கரெக்டா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே பால் வருது. ஹீரோவும் விட மாட்டான் டே விட்டாதா அப்படின்ற மாதிரி இவனுக்கு பிடிச்சவன் போல சொல்லிட்டு நிதி இவங்க சாக்க வரான். நம்ம ஹீரோவும் அண்ணன் எனக்கு தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த முறை நான் விட்டுட்டா ரொம்ப அசிங்கமாயிடும், கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய காலம் முன்னோக்கி தள்ளி பால் அப்படியே கேட்ச் பண்ணிடுவான். சூப்பர் கரியர் ஷூட் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தன்னுடைய லெஃப்ட் கால்ல ஷூட் பண்ணது தயாரா இருக்கு. அந்த ஒரு சமயத்துல திரும்பி அதே ஒரு நிகழ்வு, அந்த ஒரு சின்ன மோசமான நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டேன். திரும்ப பார்த்தா ஹீரோ தன்னுடைய ரைட் கால்ல அடிப்பான். பட் ஆனா பால் போவாது கோலுக்கு. அவன் ஈஸியா தடுத்துருவான். இந்த பக்கம் அண்ணன் இதை பாக்குறான், நானும் இதை பாத்துறான். அட கடவுளை, ரொம்ப க்ளோஸா வந்து தடுத்துறான். போவேன் என்னடா பேசிட்டு இருக்கேன், அது ஈஸியா காப்பாத்தின கோல் இது. கதிரை வந்து அவ்வளவு போதெல்லாம் அதை அடிக்கல. அவன் சரியா தான் சொல்றான். ஏன்னா கதிரை வந்து தாங்கிட்டே இருந்த லெஃப்ட் ஹேண்ட் பால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே அடிச்சிருக்கான். பட் ஆனா அவன் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை தவிர்த்துட்டு ரைட் ஹேண்ட்ல அடிச்சதுனால அதோடைய ஃபுல் ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. இது லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சிருந்தானே இன்னைக்கு கோல் போயிருக்கும். உண்மைதான்பா. அவன் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து தள்ளுறதுக்கான காரணமே இது மட்டும் கிடையாது. அவனால கோலும் போட முடியாது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவன் விளையாடும் போதெல்லாம் நிறைய தடவை கோல் போடுறதுனால அவனுடைய பிரதர் வந்து சூப்பரா விளையாடுறான், இவன் இவ்வளவு மொக்கையா விளையாடுறது காரணத்துக்காக இவனுக்கு ஒரு நிக்நேமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா மிஸ்டர் நோ கோலர். கதிரவு இப்படி பேரான். என் பிரதருக்கு சீக்கிரமா போயிட்டு பாஸ் பண்ணி ஆகணும், சீக்கிரம்ன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் போறாரு. அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ணிட்டு பாரு ஹீரோவை கோல் போட பார்ப்பான். ஆனா கோல் போட மாட்டான். ஒன்னு கோல் போஸ்டோடைய கம்பத்துல போய் மாட்டிக்கும், இன்னொரு பக்கம் இல்லைன்னா செதறி போயிடும். லெஃப்ட் அடிச்சதுல அது பால் பறந்து போயிடுது. நிச்சயமாவும் வேற லெவல்ல பாஸ் பண்ணடா ஐதாவா, ஹோம் ரன் அடிச்சேடா அப்படின்ற மாதிரி இவனை கலக்கு. அடுத்த முறை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ஆனா அண்ணன் தரணும். ஐதாவா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பாத்துறேன். நீ இதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் மாத்திடும். என்ன சொல்றேன்? இல்ல இதுக்கப்புறமா உன்னால கண்டிப்பா முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உன்னுடைய மேனேஜர் ஓகே, நீ திரும்ப போய் பாரு. அப்புறம் இவனுக்கு சப்ஸ்டிட்யூட் சிதையோ நிதிஷமா உள்ள வாடான்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பையனை போகும்போது விளக்கணமா எடுத்துட்டு போறான். அப்புறம் கோட்டா நீ இப்படி லெஃப்ட் சைட் பேக்ல ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒண்ணு போக நிதிஷமா போகும்போது உனக்குள்ள மேனேஜர் வேலை தானே கரெக்டா இருக்கும். நீ எடுத்து கொடுக்குற உதவா கரையா தான் இருப்பேன். அடிமை நாயே போய் வேலையை போறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு கலைச்சு கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா சாயங்காலம் இவனு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம நானும் கக்கீரும் உண்மையிலே பிரமாதமா விளையாடுன்னு நினைக்கி. ஆனா சுகமாயிடுவான். இதா எப்படி இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுறது இல்ல. கண்டிப்பா உன்னால முடியும். நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. யார் என்ன வேணா சொல்லட்டும், முன்னாடி அண்ணன் பிரமாதமா விளையாடணும். சரி, நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஆளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ண போதும் அப்படின்னு அந்த பொண்ணு மனசுக்கு ஆறுதலா சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஐதாவ அண்ணங்காரனும் முகம் கழுவுற வந்து இதுல பார்த்தா நம்ம நிதிஷமாவும் சரியாரோ ரொம்ப ஒண்ணுக்கு செகண்ட் ஹாப்ல என்ன கூப்பிட்டீங்க, கரெக்டான கோல் போட்ட பாத்தீங்களா? ஆனா என்ன மன்னிச்சுங்க, உங்க தம்பி எல்லாம் உதவாக்குற. அவனால திரும்ப டீம்ல சேர்த்தீங்கன்னா அவனால கோல் போட முடியாது. ஏமா நம்பி வச்சு கூப்பிட்டீங்களா? பிரமாதம். அவனுக்கு சுத்தமா டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் எங்க பாரு நிதிஷமா இச்சிராம வரவேற்கும் தான் உனக்கு இந்த வேலை. அவன் வந்துட்டானே, இதுக்கப்புறம் நீ வெளியே போக வேண்டியதான். அப்ப நான் திரும்ப வந்துடுவானா? அவன் வந்தானா நான் டீம் விட்டு வெளியே பண்ணுவானா? இங்க ஸ்கோர் பண்ணது யாரு? என்ன அவர்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா பின்னாடி வந்துடலாம கோட்டாவை போட்டு அடிக்கிற. அவனை கிளம்பலையே. அவனை தப்பெல்லாம் சொல்லல. அவனுக்கு கடந்த கால நினைவுகள் இருக்கு. அதனாலதான் அவன் சரியா விளையாட முடியல. என்னடா சொல்றேன்? ஆமா, அவனுக்கும் அண்ணனுக்கும் நிறைய பழைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கிளம்புறானுங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஐதாவை கிட்ட நான் அவன் போயிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறான். அவன் போயிட்டு பார்த்தா இவனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கான். ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் தம்பி தானே, அவன் நல்லா தானே விளையாடுவான். அவனுக்கு ஏன் இப்படி நீ பேசிட்டு இருக்கன்னு புரியல. அவனை மேட்ச்ல சேர்த்துக்கோ. அவனுக்கு நிறைய விஷயத்த சொல்லி விடு. நீ ஏன் இப்படி பண்ண எப்படி அவன் ஒண்ணுமா கத்துப்பான். அவன் நல்லா தானே விளையாடுறான். அவன் மேனேஜர் பொறுப்புல எல்லாம் இருந்து
செய்யறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறது. இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோவை இவங்க பேசிட்டு விஷயத்தை பார்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய பேர் தடையா வருவாங்க, எப்படி அவன் ஸ்கோர் பண்ணுவான்? அவனால முடிஞ்சதுக்கு தான் போறானா? நீ அவனுக்கு இன்னமும் நல்லா சொல்லி கொடுத்தா கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணா கத்துப்பானே. ஆனா அவனும் முடிஞ்சு போன மேட்ச் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அவனுக்கு நான் பல கட்ட வாய்ப்புகளை கொடுத்தேன், இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தெரியாதவன் திரும்பவும் மேனேஜர் வேலைக்கு போறதுதான் லாய்க்கின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இன்னமும் நிறைய விஷயத்தை பார்த்து கத்துக்கிட்டோம், பொறுமையா கத்துக்கிட்டோம். கண்டிப்பா அவன் இருக்கிற ஒரு ஜீரோல தான் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஸ்டாமினா அப்புறம் ஸ்கில் எல்லாமே ரொம்பவும் லேகா இருக்கு. ஃபுட்பால் விளையாடணுன்றது மனசுக்குள்ள இருந்து ஆழமா வரணும். அவனுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றது கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப. என்னோட பக்கம் பார்த்தா நம்ம கட்டிட வந்து விஷயம் கேட்டு ரொம்ப சோகமா அந்த பொண்ணு பார்த்தா இதெல்லாமே கேட்டு நிக்கியா ஃபீல் பண்ணதுடா ஒன்னு இப்படி சொல்லிட்டான்றது. கண்டிப்பா நீ பெரிய அளவு வருவடா, கண்டிப்பா முயற்சி பண்ணுற மாதிரி சொல்ல. பரவாயில்ல, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் என் வேலையை பழைய மாதிரி போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புனா. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வர வீட்டுல பார்த்தா நம்ம ஐதாவோடைய பேரண்ட்ஸும் என்னடா நானும் வந்து மேனேஜரா மாறிட்டானே, அந்த பொண்ணு வர கியூட்டா இருக்கலாமே, உண்மையாவா? ஆம்பளம் கிடையாது. உண்மையிலே தெரியுது அப்ப இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? தங்கச்சி தெரியும் அண்ணா இப்பெல்லாம் சொல்லாத. உண்மையிலே சொல்ல போனா இவனுக்கு சின்ன வயசுல அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட தான் கதை விட்டு கிடக்கும். நான் சொல்றது என்ன தப்பு கதப்பா? நீ அப்ப அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்து இவன் உன்னோட பக்கம் கிளம்ப. என்னடா பிராக்டிஸ் முடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் திரும்பி பார்க்க வந்திருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஜெர்சி போட்டு வந்திருக்கேன். வா உனக்காக தான் காத்துட்டு என்ன இன்னைக்கு விளையாடலாமா? நீ யாருன்றது தெரியல, பட் நான் கூட நைட் டைம்ல விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன? ஓ, இதை பத்தி நீ கவலைப்படாத. இது என்னுடைய மிடில் ஸ்கூல்ல நான் இருக்கும்போது விளையாடுறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சில சம்பவங்கள் நடந்ததுனால அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்றது இல்ல. இருந்தாலும் வா விளையாடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா விளையாட. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுல அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான் ஹீரோ. நீ யாருன்றது தெரியல, பட் எனக்கு லெஃப்ட்ல தான் வீக்ன்றது தெரிஞ்சிருக்கு உனக்கு. அதை பயன்படுத்தி ஈஸியா கூட ஜெயிச்சிடல. அதுவும் என்ன ரீசன்னா எலிமெண்டரி ஸ்கூல்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மேட்ச்ல வந்து என்னால ஒரு பையன் ரெகுலரா என் கூட விளையாடுறவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல நான் கிக் பண்ணும்போது அவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு பயங்கரமா. அதுல இருந்து எனக்கு அந்த சைடு விளையாடும் போது அவனுடைய ஞாபகம் தான் வருது. அதனாலேயே நான் எல்லா மேட்ச்ல சொத ஆரம்பிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் விளையாடுறதே விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கூட விளையாட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தட்டியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கையை பிடிச்சி நெஞ்சில கை வைக்கிறான். இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவனுடைய அண்ணனுடைய ஞாபகம் வர அண்ணங்கால சமயம் விளையாடுற என்னோட பக்கம் பார்த்தா ஒண்ணு சரி நீ அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பால கொடுத்துட்டு அவன் ஓடிடுவான். ஏன் இப்படி பண்றேன்? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் வீட்டுக்கு வர அந்த இடத்துல அண்ணன் என்னடா கன்வீனியன்ஸ் திரும்பி போயிட்டு வர மாதிரி கேட்கேன். உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்புறம் அந்த இடத்துல வந்து இவன் தான் விஷயத்த வந்து அவனுக்கு ஏதோ ஒரு லைட்டா சந்தேகத்தின் பேர்ல இவன் மேல கோவப்படுறான். எதுக்குள்ள தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி என்ன விளையாட்டுல இருக்கேன், நான் உங்ககிட்ட வந்து விளையாட சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட. இன்னொரு பக்கம் இவனுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாயிடுது. இதனாலேயே பார்த்தா அதுக்கப்புறம் தங்கச்சி யாரையும் வந்து தடுத்து விடுறேன். ஏதோ அதுக்கப்புறம் கோவத்தோட கிளம்பிட்டான் தன்னுடைய ரூமுக்கு. வேற ஒரு பக்கம் நைட் இந்த விஷயத்துல யோசிச்சு பார்ப்பான். அவனுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு கனவு வர வேர்ல்டு கப் மேட்ச்லயே பார்த்தா இவனும் தன்னுடைய தம்பிக்காரனும் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடுறானுங்க. அதெல்லாம் இவனுக்கு தான் ஜெயிக்கிறானுங்க. தங்கச்சி காரியம் மறுநாள் காலையில வந்து இவன் எழுப்பேன். என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாடா, நீ என்னமோ கோவப்பட்டு கோவத்திலேயே இருப்பியோன்னு நினைச்சேன். நேற்று வேற அவன் கூட சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அவனும் வந்து கீழே உட்காந்து சாப்பிட தம்பிக்காரங்க அவன் ஸ்கூல்ல கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ காமிக்க என்னடா நாளை சரியில்லைன்ற மாதிரி பார்த்தா ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான். சைக்கிளோட டயர் பஞ்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அண்ணன் வந்ததுக்கு வரேன். என்னாச்சு? என்னுடைய டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய பேக் எடுத்து அவனை வச்சுக்கினேன். இவனை ஓட விட்டுட்டு அவன் பாட்டு சைக்கிள் ஓட்டினு வரேன். 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. அண்ணன் அடே இந்த விஷயத்தை நம்ம சின்ன வயசுல பண்ணிட்டு வரேன். ஆமா, நீ எப்பவுமே என்ன ஓட விடுவானே அப்படின்னு கடந்த நாள் என்ன யோசிச்சு பார்த்துட்டு அவனுங்களை பேசிட்டு வர ஒரு கடத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட மன்னிப்பு வைக்கிறான். என்ன மன்னிச்சிருக்கான், நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல பேரும் இங்க பாரு, ஒரு ஃபீல்டுல நீ ஒரு கிங்கா இருக்கணும். எப்பவுமே பழச நினைச்சு இது பண்ணக்கூடாது. உனக்காக ஒரு டீம்மேட் அந்த இடத்துல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதையும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நைட்டா என்னுடைய ஃபீல்டு என்னுடைய ஏரியா என்னுடைய கண்ட்ரோல்ல தான் என்னுடைய பால் இருக்கணும். அது போல நீயும் உன்னுடைய ஃபீல்டுல யோசி. நீ தான் அந்த இடத்துல நைட்டாவும் இருக்கணும், இல்ல கிங்காவும் இருக்கணும். நீ சொல்றது உண்மைதான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனு பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ட்ரக்கும் கட்டுப்பாடு இருந்து சரியா இவன் எமோஷனா பேசிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா வந்து இவனுக்கு 2 பேர் மேலேயும் மோத வர அண்ணங்கான பார்த்தா தம்பிக்காரனை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்காங்க அந்த இடத்துல. நம்ம நானாவும் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது பார்த்தா சைக்கிள் கவுந்து கிடக்குது. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பேக் தவறி கிடக்க. இது எங்க ஸ்கூலோட பேக் ஆச்சு, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க அந்த ஆளுகளை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. ஏ சுகேரு ககேரு அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஷாக் ஆயிடுவேன். அதோட இந்த எபிசோட முடிப்பாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ வேணுமா இல்லைன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்பேன்.